வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான சுவையான பிரெட் அல்வா எப்படி செய்து பார்ப்போம். நான் 10 பீஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையானக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுப்போம். ஸ்லோலே வச்சுக்கோங்க, தீஞ்சிட்டா நல்லா இருக்காது. ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இதே போல ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிப்போம். பாருங்கள், இதை போல் பொரிச்சு வச்சுக்கோங்க. பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து உருக்கட்டும். தேவையான அளவுக்கு நட்ஸ் வறுத்துக்குங்க. ஸ்லோலே வச்சு வறுத்துக்குங்க. இப்போ வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிப்போம். இதுலேயே 1 கப் சுகர் சேர்த்துக்குங்க. 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டோங்க. இது பாவுலாம் எடுக்கிறதில்ல, சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை தண்ணி கொதிக்குது. நம்ம ப்ரெட்டு பொரிச்சு வச்சுக்கிட்டு இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா குழகுழன்னு ஆயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நிறைய தேவையில்லைங்க, 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நிறைய பேர் பாலில் செய்வாங்க. பாலில் செஞ்சால் ஒரு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். இது போல் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுக்கிற நட்ஸு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.